जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कविता जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोग विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ. நவகோள்களின் துணையோடு இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். நான் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற முறையில இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, இந்த வாரம் நமக்கு என்னென்ன சொல்றது, இந்த வாரம் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணும். அதாவது சில விஷயங்கள் நம்ம முன்கூட்டியே நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லி, வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி நமக்கு நடக்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு தெரிந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தார். நம்ம இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயருடைய இது, அதாவது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோவுடைய ஒரு ஒரு நேயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரொம்ப நம்மளுடைய காணொலிகள்லாம் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவர் பிரசன்னா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே நடந்துட்டு இருந்துதான். சொன்ன இது மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வரும், வெளிநாடு போவீங்கன்னு. அதே மாதிரி அவர் வெளிநாடு போகிறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வெளிநாடு போகிறார். மாதிரி அவருக்கு ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் அது அப்படியே நடக்கிறது. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எதனால்? ஒரு ஜாதகத்தை மக்கள் ஜோதிடரால் புரிந்து கொள்ள முடியும். அன்றாட மக்கள் என்னென்ன பிரச்சனையில் அவஸ்தையில் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் தினமும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதன்படி இந்த ராசி கட்டமும் இந்த மக்களுடைய விஷயமும் சரியாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால சரியாக கணித்து சொல்ல முடியும். வாங்க வார ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சுபம். மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் போது நீங்க சில விஷயத்துல இந்த வாரத்துல கவனமா இருக்கணும். பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. ராங்கா பணம் அனுப்பிச்சுட்டு மாட்டிக்கிறது, திரும்ப அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு பணம் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. தவறான கணக்கிற்கு பணம் அனுப்புவதால் முதலீட்டு முடிவுகளில் அவசரம் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். ஒரு 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 அவசரத்துல ஒரு நம்பர் மாத்தி போட்டுட்டீங்கன்னா கூட வேற யாருக்காவது அந்த பணம் போயிடும். பெருத்த நஷ்டம் வரக்கூடிய சூழ்நிலை வரும். கொஞ்சம் பொறுமையோட எச்சரிக்கையோட மிதுன ராசிக்காரர்கள் இருப்பது நல்லது. புதிய பொறுப்பு அழுத்தத்தை ஏற்படலாம். உங்கள் திட்டங்களை மற்றவர்களும் பகிர்வது போட்டியை உருவாக்கலாம். புதிய பொறுப்பு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இப்ப புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல, வேலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் லோடு கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா கொடுக்கும். இந்த வாரம் வேலை செய்யும் போது கொஞ்சம் கடுமையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இது நம்மளால செய்ய முடியுமா முடியாதா, ஏன்டா நமக்கு இப்படி ஒரு இவ்வளவு நம்ம கிட்ட கொடுத்துருக்கானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரும். ஸோ அதனால அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. திருமணம், குடும்பம், நிச்சயதார்த்தம் அல்லது நல்ல திருமண தேதி மாற்றம் இதெல்லாம் வரத்துக்கானவர்கள் உறவில் பேசாத விஷயங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தும். அதாவது சில பேர் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம். நிச்சயதார்த்தம் அல்லது திருமண தேதி மாற்றம் ஏற்படலாம். இப்போ ஒரு தேதி குறிச்சிட்டீங்க, ஆனா அந்த தேதி மாத்தி இந்த வாரத்துல வேற ஏதாவது தேதி பார்க்கலாம். இந்த தேதியில மண்டபம் கிடைக்கல, இல்ல இந்த தேதியில இது எனக்கு சரியா வரல, இதனால சில மன வருத்தங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் வரலாம். அதே போல சில விஷயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏமாற்றம், சட்ட ரீதியான சில ஏமாற்றங்கள், நெருங்கிய நண்பரால் ஏமாற்றங்கள், நெருங்கிய நண்பரால் அவமானம், நெருங்கிய நண்பரால் உங்க வீட்டு பெண்ணுக்கு அவமானம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கவனமா இருங்க. அதே போல உடல் நலம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சைனஸ் ப்ராப்ளம், ஒற்றை தலைவலி, மைக்ரைன், காது மூக்கு தொண்டை ENT தொந்தரவு, நரம்பு பலவீனம், வைட்டமின் B12 குறைபாடு, இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிதுன ராசிக்கு உண்டு. மிதுன ராசிக்கு ஏற்கனவே பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல குரு உச்சமா இருந்தாலும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. உபய ராசின்னு சொல்லும்போது இப்ப தந்தையார் உடல் நலத்துல அதிக கவனம் தேவை. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் ஒரு சில பேருக்கு தான் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியெல்லாம் திருமண வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னு இருக்கு. முதல் திருமணம் கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி லைஃப் ஏதோ ஓடிட்டு இருக்கே தவிர இன்னும் சந்தோஷமான ஓடலை, இன்னும் ஒரு புரிதல் வரல, இன்னும் ஒரு சில விஷயங்கள் வரல. ஆனால் ஏதோ விஷயம் ஓடிண்டு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் சில விஷயத்துல மிதுன ராசி பொறுத்தளவுக்கு குழப்பம் இல்லாமல் முடிவெடுத்தால் சக்சஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு விஷயத்த குழப்பத்தோட முடிவு பண்ணினீங்கன்னு சொன்னா கண்டிப்பா முடியாது.
தெளிவான சிந்தனையோடு தெளிவாக எடுங்க. அவசரமாக எடுக்காதீங்க, யாருக்காகவும் எடுக்காதீங்க. உங்கள் மனசாட்சிக்கு ஓகே இதை பண்ணலாம், இப்படி பண்ணினா எனக்கு சிறப்பு, இதை செஞ்சால் எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னால் மட்டும் எடுங்க. இல்லைன்னா எடுக்கவே எடுக்காது. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணினா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது தோல்வியை தரும். மாணவர்களுக்கு நல்லா இருக்கு, ஷேர் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போக முடியும். ஒரு சில மனிதர்களால், மூன்றாவது மனிதர்களால் குடும்பத்தில், ஒரு உறவினர்களுக்குள் குடும்பத்தில் ஒரு 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 சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்குன்னு சொன்னால் அந்த கூட்டு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மூன்றாவது நபர்கள் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு. சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே பொதுவான வார ராசி பலன்கள். இதில் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் பொதுவான பலன்கள். ஆனால் 90% சிலர் ஜாதகருக்கு, சில பேருக்கு இது அப்படியே பொருந்து இருக்கும். அது எந்த வருஷத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அது அப்படியே சில பேருக்கு பொருந்து இருக்கும். அதனால் இந்த ஜாதகப்படி நாம் அடுத்து என்ன செய்யணும், அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து என்னென்ன செய்யணும், இந்த வாரத்துக்கான விஷயங்களில் நம்ம என்னென்ன, இப்போ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டா நல்லது. டெய்லி நம்ம வழிபாடு பண்ணுறோம், அதில் நம்ம என்னென்ன சில விஷயங்கள் நம்ம சேர்த்து செய்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது. அதனால் வார ராசி பலன்கள்லாம் ஸ்கிப் பண்ணாமல், இப்போ இந்த வாரம் நான் பேசுகிறேன்னா ராஜ்குமார் குருஜி பேசுகிறாங்க என்னன்னு கேட்டுக்கோங்க, ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரா கேளுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கேளுங்க. கேட்டால் தான் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியும். எதையுமே நம்ம ஸ்கிப் பண்ணி நம்ம போக முடியாது வாழ்க்கையில். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளில் இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் நமக்கு தெரியும். அப்போது இது நமக்கு ஒரு வழி, ஜோதிடம் என்பது நமக்கு ஒரு வழிகாட்டி. இப்படி செய் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வழிகாட்டி. அந்த வழிகாட்டி நமக்கு சரியாக இருந்தால் நமக்கு எல்லாமே என்னது, சக்சஸ். அதனால் அந்த மாதிரி இது பண்ணுங்க. சும்மா வாழ்க வளமுடன்.